2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குன்னு சொல்லி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரே சொல்லியிருக்காரு. அப்படி அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத தான் பார்க்க போறோம். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் கடுமையான போட்டி நிலவும் களமாக மாறி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் பெரிய பெரிய கட்சிகள் யாரை கூட்டணிக்கு இணைக்கலாம் அப்படின்ற ஆலோசனையில் ஈடுபட்டுக்கூடிய இந்த சூழல் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட பேச்சு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்குது. அது பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் தாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், எங்களோட கூட்டணி தான் எதிர்கட்சியை அமைக்கும் அப்படின்ற ஒரு விமர்சனமான கருத்தை முன் வச்சாலும் திமுகவும் தாவேகாவும் பார்த்தீங்கன்னா கடுமையான போட்டி நிலவும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு. அந்த கடுமையான போட்டி எந்த இடத்தை நோக்கி அப்படின்ற ஒரு காட்டமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. இதுதான் இன்னைக்கு பரபரப்பா இன்னைக்கு தமிழக அரசியல்ல போயிட்டு இருக்கு. அது எந்த இடத்துக்கு போட்டினா 3வது 4வது இடத்துக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போட்டி. ஏன்னா முதல் இடத்துல நம்ம, 2வது இடத்துக்கு நம்ம கூட்டணியோட இருக்கிறவங்க 2வது இடத்துக்கு வருவாங்க. 3வது 4வது இடத்துக்கு தான் எப்போ போறாங்க. ஏன்னா 2011 எலெக்ஷன் எவ்வாறு இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இப்போ இருக்க போகுது. ஏன்னா 2011 அதிமுக ஆளுங்கட்சி, எதிர்கட்சி அதிமுகவோட கூட்டணி இருந்த விஜயகாந்த் அவர் தான் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அதே நிலைமை தான் இன்னைக்கு 2026 இருக்கு. ஆனால் அவங்க என்னடா கூட்டணி 2வது பணபலம் இருக்கின்றத ஒரு தைரியத்தில் இருக்காங்க. 2011 எப்படி மதுரையில் 10 ஜெயிச்சோமோ அதே மாதிரி தான் 2026 மதுரையில் 10 தொகுதி எடுக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் நம்மளுக்கு தயாராக இருக்காங்க. நாம் அனைவரும் செயல்படுற விதத்திலிருந்து அண்ணன் பொதுச்செயலாளர் அவர்கள் முதலமைச்சராக 2026 அமர்வார். மீண்டும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை கொண்டு வருவார்.